வணக்கம். அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். அகிலம் உள்நாட்டு வணிக பயிற்சி மையம் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் தொடர்ந்துருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் ஏன் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, உள்நாட்டு வியாபாரத்துலேயும் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு, சாதாரணமாக இல்லை. அதில் பல பேர் ஓஹோன்னு ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க, சில பேர் அப்படியே இழுபறியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், காமன் சென்ஸை பயன்படுத்துறதில்லை. நமக்கு தெரிஞ்சு வியாபாரத்தில் புதுமைகளை நிறைய பேர் புகுத்திக்கிட்டே இருக்காங்க. அது இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரெல்லாம் முந்தி கிடையாது, இப்போ நிறைய வந்துடுச்சு. ஹோட்டல்கள் நிறைய வந்துடுச்சு, டீ கடைகள் நிறைய வந்துடுச்சு. எந்த கடை எடுத்தாலும் இப்போ மதுரை புதூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் மெயின் ரோட்டில் கடைகளே இல்லை. இப்போ மெயின் ரோட்லேயே ஆயிரக்கணக்கான கடைகள் வந்துடுச்சு. புதுசு புதுசாக ஏதாவது டெக்னிக்கு பயன்படுத்துகிறாங்க. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனோம்னா, பேஸ்ட் வாங்கினோம்னா ஏகப்பட்ட பிராண்டில் பேஸ்ட் இருக்குது. ப்ரெஷ்ஷு வாங்கினோம்னா ஏகப்பட்ட பிராண்டில் இருக்குது. பெருங்காயம் வாங்கணும், மிளகாவத்தல் வாங்கணும், அரிசி வாங்கணும், ஒன்றொன்றுக்கும் ஏகப்பட்ட பிராண்டு வந்துடுச்சு. அப்போது இன்றைக்கி பிராண்ட் இல்லாமல் பொருட்களே விற்க முடியாது அப்படிங்கிற நிலைமை உருவாகி வந்துடுச்சு. முந்தையெல்லாம் கடைக்கு போனோன்னா பெருங்காயம்னு கேட்கணும், 50 காசுக்கு வேணும், ₹1 வாங்கணும்னு சொல்லுவோம். அதை எடுத்து உடச்சி பாக்கெட்டில் போட்டு பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பாக்கெட்டாகவே வந்துடுச்சு. இப்போது நிறைய கம்பெனிகள் பாக்கெட்டாக போட்டு விற்கிறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த விவரங்கள் எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கிட்டு முறையாக ஈடுபடணும். தெருவில் விற்கிற வியாபாரங்கள் கூட முந்தி கத்தி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு ஸ்பீக்கரை போட்டு விட்டுட்டு ரெக்கார்டிங் பண்ணி அதை போட்டுகிட்டே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வியாபாரம் ஆகுது. அப்போது வியாபாரத்தில் பலவிதமான புதுமைகளை, மாற்றங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது. ரெண்டாவது, ஒரு பிராண்டு நம்ம உருவாக்கி கொண்டு வரணும். பெரிய அளவில் முதல் போட வேண்டிய அவசியமே கிடையாது, மிகச்சிறிய அளவில் முதல் போட்டால் போதும். அதே போல் கடை வியாபாரம் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒரு பார்ட் டைமாக பண்ணாலே போதும். ஆரம்பிச்சுட்டு படிப்படியாக வளர்ந்து பெரிய அளவில் சாதிக்கலாம். இந்த உண்மையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு உள்நாட்டு வியாபாரத்தில் ஈடுபடலாம்னு தான்